வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது, 5 பச்சை மிளகாய், ஒரு குடை மிளகாய், அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை, பெரிய சைஸ் வெங்காயம் 3, 1/4 kg சிக்கன், மைதா மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, அரை எலுமிச்சைப்பழம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கபாப் மசாலா 1 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, கபாப் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரை எலுமிச்சைப்பழம் சாறு பிழிஞ்சிட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, இது 10 நிமிஷம் வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கபாப் மசாலா சேர்த்துருந்தாலும் நம்ம 10 நிமிஷம் வச்சுட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே பொரித்து எடுக்கணும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எண்ணெயை வச்சு நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். மஞ்சூரியனுக்கு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு குடை மிளகாய் சேர்த்திட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 1 போதும் இதுக்கு. இது அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அது வதக்கி விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா சிக்கனை நம்ம பொரித்து வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மெதுவாக கிளறி விடணும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மல்லித்தலை போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.